சொல்லண்டி, பொது சடங்குங்க எதிர்க்கோ. இப்போ உங்களுக்கு தோணுதா இந்த பிள்ளைய போய் திட்டிவிட்டோமே அப்படின்னு எதுவும் வருத்தம் உண்டா? ஸ்டார்டிங்கில் 2 வருஷம் வரைக்கும் என் குழந்தைய கூட தூக்கல சரி உங்க அசிங்கப்படுத்திட்டீங்க. நான் அதனால நான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களுக்கு நடந்ததே நீங்க உங்க பிள்ளைக்கு ஏன் பண்ணீங்க? இப்ப எங்க அம்மா அடிச்சதுனால அந்த பரிதாபத்துல கல்யாணம் பண்ணினேன் சார் நானு. காதல் திருமணம் செய்து கொண்ட பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்களுடைய பிள்ளைகள் இந்த பக்கம் இருக்காங்க. காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்களே நீங்க, எங்களை மட்டும் காதல் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிங்களே ஏங்க அப்படின்னு கேட்கறதா அவங்களுடைய முக்கியமான கேள்வியா இருக்கு. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. ஆனா இப்ப போய் ஏன் அவங்க காதல் திருமணம் செஞ்சுக்க கூட நினைக்கிறீங்க? 17 வயசுல மேரேஜ் பண்ணி இன்னைக்கு நான் 42 வருஷம் ஆகுது சார் எனக்கு மேரேஜ் ஆகி. அப்படியா? அப்படித்தான். இன்ன வரைக்கும் நான் தான் ஓடியாரேன். ஆபீஸ்ல இருந்து ஃபேமிலில இருந்து எல்லாத்தையுமே நான் தான் ரன் பண்ணேன். அதனால நீ அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம். என்ன கொடுமை சரவணன். அதாவது சப்போர்ட் இல்லைங்கிறதுனால சொல்ல வரீங்களா, இல்ல சின்ன வயசுலயே புரியாம கல்யாணம் பண்ணிட்டோம் காதலிச்சு புரியாம கல்யாணம் பண்ணிக்கிறதா சார்? ஆஹா. ஆக்சுவலாக நான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ண நான் தான் இருந்தேன். இவங்க அந்த என் ஒய்ஃப் வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு ஏன்னா ஸ்டேட்டஸ் பார்த்தாங்க இவங்க ரொம்ப. நான் லவ் தான் பண்றேன்னு தெரியுது. நான் லேட்டா கல்யாணம் பண்ணியிருப்பேன். 8-9 கொடுத்தன வீடு அங்க போய் அசிங்கப்படுத்தினால நான் என்ன சொல்லிட்டேன், அசிங்கப்படுத்திட்டீங்க, நான் அதனால நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் அந்த டேட்டோட சொன்னேன், மே 25 நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னா. அப்ப அந்த ஸ்டேட்டஸ் போயிட போது எங்க அசிங்கமாட போது நான் அப்படி இவங்களா சிம்பிளா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. தப்பு யார் மேல இருக்கு சொல்லுங்க? சிம்பிளா கல்யாணம் பண்ணா உனக்கு வந்து அந்த லவ் பண்ற மெச்சூரிட்டி இல்ல. நீங்க போய் சத்தம் போடுறதுனால தான் நான் கல்யாணமே பண்ணேன். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? போய் ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்திருக்கீங்களே ஒரு டைவி 2 தடவை, அது தப்பு யார் மேல இருக்கு? போய் ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்தினா அப்ப என்ன பண்றது? நான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. 10 வயசுல எனக்கு பையன் இருக்கான், நான் நல்லா தான் சார் இருக்கேன். அவங்க வீட்டுக்கு நான் போனதே அந்த பொண்ணால தான் சார். போன்ல பேசும்போதே இவன் சொல்றான் எங்க அம்மா வீட்டுக்கு பேசுறாங்க போறாங்க வராங்கன்னா அந்த பொண்ணு அவங்க யாருடா என்ன பேசுறதுக்கு? அவங்க எப்படிடா பேசுறாங்க? நீ வரியா? யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? உங்க அம்மா எல்லாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. நீ தான் உன்னை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறனா அவ்வளவுதான். வேற அவங்க எல்லாம் என் வீட்டுக்கு வந்து பேசுனாங்கன்னு சொன்னா அவளும் வல்கரா பேசினான். நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதனாலதான் நான் அவங்க வீட்டுக்கு போய் பேசி இதெல்லாம் வேண்டாமா, நீ நல்ல இடத்துல நீ பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, அவன் சரி கிடையாது. இவனையே சொன்ன அவன் சரி கிடையாது. ஓ அப்படியா விஷயம்? இப்ப நீங்க வந்து காதல் திருமணம் பண்ணீங்கல்ல, ஆமா. அதுல வந்து உங்க வீட்டுக்கார என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் அப்ப ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தார் சார். சரி, இருக்கட தெரியாம இருண்டு போயிரும்டா. உங்க வீட்டுக்கார கல்யாணம் பண்றப்ப பொருளாதார அந்தஸ்துலாம் பாத்தீங்களா? அவங்க வந்து எங்க அளவுக்கு பலம் இல்ல. இல்ல எங்க அம்மா பார்த்தாங்க சார். ஐயோ மீண்டும் மீண்டுமா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாரு. எங்க அம்மா கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். எங்க அம்மா கிட்ட வந்து நேரா கேட்டாரு. எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எங்க அம்மா வீட்டு ஓன் ஹவுஸ் அவர் ரெண்டுக்கு எதிர்க்க இருக்காரு. இங்க இருந்து ஓடி போய் அவரை அடிச்சு அம்மா பண்ண ரேஞ்சுக்கு பார்த்தா நீங்க பண்ணது சாதாரணங்கிறீங்க. இல்ல அது சாதாரண. அப்படியே அவங்க அம்மா மாதிரி தான் பண்ணாங்க சார். அவங்க அம்மா அப்ப என்ன பண்ணாங்களோ அதே இவங்க இப்ப பண்ணாங்க. என்னடா சாப்பிட்டு பாக்கு போட போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? எங்க அம்மா அடிச்சதுனால அந்த பரிதாபத்துல கல்யாணம் பண்ணினேன் சார் நானு. உங்களுக்கு நடந்ததே நீங்க உங்க பிள்ளைக்கு ஏன் பண்ணீங்க? இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பொறுக்கல இவங்களுக்கு நான் லவ் பண்றது, நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டேன். அது சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் சண்டை போட்டு அவ்வளவு அசிங்கமா பேசி ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகளா விட்டனால தான் நான் கோவப்பட்டு 20ஆம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. உடனே அத்தை ஒரு வாரத்திலே போய் பேசினாங்க, வாங்க போய் பேசலான்ட்டு. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. அதுக்கு முன்னாடியே உன்னை சிங்கப்பூருக்கு அனுப்பலையா? அம்மா அதான் எதுக்கு அமிச்சிங்க? பிரிச்சு வைக்கிறதுக்கு தான் அமிச்சிங்க. சாம்பார் அப்ப எனக்கு. சரி, நான் என்ன கேக்குறேன், எதுக்கு இவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு பாத்தீங்க? சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சீங்க. பிரிக்கணும்னு சொல்லல சார், இவனுக்கு வந்து எதுலயுமே கான்சென்ட்ரேஷன் இல்ல சார். ஐயோ ஐயோ. மல்டிமீடியா படிச்சான், அது பாதியில. எல்லாத்துலயுமே பாதி அரகுறான்னு எதனா ஒரு வேலை இருக்கணும். அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். இவரை சிங்கப்பூருக்கு அனுப்பி நல்ல ஆளாக்கி சம்பாதிச்ச பிறகு அந்த பொண்ணுக்கு கட்டி கொடுக்கலாம்னு நினைச்சீங்க. ஆமா ஆமா. அப்படி 5 வருஷம் போய் 2 வருஷமும் சிங்கப்பூர்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ளார அந்த பொண்ணை வேற கல்யாணம் பண்ணிட்டா இவன் நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணா. அதான் ஐடியா. ஓ நீ அப்படி வரியா? நல்ல இடங்கிறது என்ன நீங்க சொல்றது? ஃபேமிலில ஒரு ரெஸ்பான்ஸோட வேற எதுவும் பணம் பாக்கலாம் வேணாம் சார். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இருக்கிறது போதும். அவங்க 2 பேரும் படிச்சு சம்பாதிச்சு அவங்களுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு 2 குழந்தைங்க அதுக்கு குழந்தைங்களை மெயின்டைன் பண்ற அளவுக்கு இருந்தால் போதும். ஸ்டார்டிங்ல 2 வருஷம் வரைக்கும் என் குழந்தைய கூட தூக்கல சரி உங்க. என் பையன் பிறந்து
பக்கத்து வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு போவாங்க. என்ன ஒரு ஏத்தம் பத்தி அவனுக்கு. என்கிட்ட பேசவே மாட்டாங்க, தண்ணி குத்தனை வச்சாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, நீ கல்யாணம் முடிஞ்சு வச்சுங்களா, அடுத்த நாள் காலைல பெட்டி எடுத்து வெளியே வச்சுட்டாங்க, போ வாடகை வீட்டுக்குன்னு. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. ஆமாவா இல்லன்னு கேளுங்க. பெட்டியை தூக்கி வச்சனா இல்ல வீடு உனக்கு வாடகை புடிச்சு வீடு வாடகைக்கு நீ பிடிக்கல, எங்க மாமியார் தான் புடிச்சாங்க வாடகை. காசு அட்வான்ஸ் யார் அட்வான்ஸ் கொடுத்தது? காசு தான் குத்தி, வேற என்ன செலவு பண்ணீங்க எனக்கு? அப்படி பாரு, சூப்பர் சீனரி. ஊரு குறை சொல்லாத அளவுக்கு விவரமாகவும் இருக்கீங்க. அட்வான்ஸ் காசு கொடுத்து வச்சுட்டீங்க, குழந்தைய கையில் வாங்கிட்டீங்க, தண்ணியை ஊற்றிட்டீங்க, தேன் தொட்டு வச்சுட்டேன், இந்த கணக்கு சொல்றதுக்கான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டீங்க. கரெக்டா கட்டுவிட்டா. ஆனா அந்த மருமகளுக்கு நீங்க கூட நின்றுக்க வேண்டிய காலகட்டங்கள் இது. அந்த பொண்ணோட பேரு காலம், அவங்க சிரமப்படுற காலகட்டம். ஒரே மாசத்துல வந்துட்டாங்களே. சபாஷ், சரியான போட்டி. சீமந்தம் பண்ணனே, அவளை கூப்பிட்டு பாருங்க, அவளை எல்லாம் பண்ணதா சொல்லி காட்டுறீங்க. எல்லாம் அவன் செய்யலான்றானே சார், அவளுக்கு தெரியல சார். அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா. உங்க ஒய்ஃப் எங்க பேர் என்ன? பேர் என்ன? மீனாட்சி. மீனாட்சி. மீனாட்சி, மேடைக்கு வாமா. நக்கல்யா அவனுக்கு. நீங்க கல்யாணம் பண்ண புதுசுல தடுமாறுனீங்கல்ல, அப்போ உங்க மாமியார் உங்ககிட்ட இருந்திருந்தா உங்களுக்கு எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இப்போ சப்போர்ட் இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அப்போ சப்போர்ட் கிடையாது. அவங்க யாருடைய சப்போர்ட்டும் கிடையாது. எங்கள் ஃபேமிலி நாங்கள் பார்த்துக்கணும், அவங்க ஃபேமிலி அவங்க பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தெரியாது அவங்களுக்கு என்னை பற்றியும். என்னை பார்க்கும் போது அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் போக பழகிடுச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களால எனக்கு. இப்ப உங்க வீட்டுக்கு வந்து ஏதோ சண்டை போட்டுட்டாங்க ஆரம்பத்துல கல்யாணத்துக்கு முன்னால ஆமா, அப்படின்னாங்க. ஸ்டார்டிங்ல. அதெல்லாம் இல்லாம இந்த கல்யாணம் சுமூகமா நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இன்னும் நல்லா இருந்திருக்குமே. எங்கள் வீட்டில் வந்து வசதி வாய்ப்புலாம் எதுவும் கிடையாது. அவங்க ஃபேமிலியில் கொஞ்சம் ஹை ஃபேமிலினால அவங்களுக்கு அது இதுவாகலை, சாட்டிஸ்ஃபை ஆகலை. எப்படி சொல்றா பாரு. எப்படி சொல்றாங்க? என்ன உண்மையா அதுதான் சொல்றாங்க. எப்படி சொல்றா பாருங்க, இருக்கத சொல்றாங்க. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். ஏன்டி 2 குழந்தையும் நான் தானடி பிரசவத்துக்குலாம் கூட்டு போய் பார்த்தது. அட்மிஷன் கேட்கறது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஒத்துக்கல, அதை கேட்கறாங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. முத நாள்ல இருந்து அதுவும் என்ன சொன்னாங்க, அவன்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் தான்பா என் மருமகன்ட்டாங்க. ஆமா, உண்மைதான். அவ சொல்ல மீனா ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஸ்டார்டிங் கேக்குறாங்கம்மா, என்ன சொல்ல நடந்தது சொல்லண்டி. இப்ப நல்லா தான் இருக்கீங்க, இப்ப நல்லா தான் பாத்துக்கிறீங்க, நல்லா தான் செய்றீங்க. அவங்க பார்க்கல. இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. ஆக்சுவலா எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, இப்படி ஒரு பையன் இல்லைனா இந்த மீனாவை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க நான் யோசிக்கிறேன். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன், ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. உங்க பையன் அவர் இன்னமும் பழசெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு படபடன்னு உங்க மேல பொறிஞ்சு தள்ளுறாரு. கட்டத்துல மீனா வந்து உங்கள்ட்ட நல்ல இணக்கமா ஒரு மாதிரி நெருக்கமான மாமியார் மருமகள் ஆயிட்டீங்க. அதேதான். இப்போ உங்களுக்கு தோணுதா இந்த பிள்ளைய போய் திட்டிவிட்டமே அப்படின்னு இது வருத்தம் உண்டா? கொரோனாக்கு முன்னாடியே வருத்தம் வந்துருச்சு. பாவம் இந்த பொண்ணை போய் திட்டிட்டோமே அப்படி. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இந்த பொண்ணு சொல்லாம இருந்தாலும் அது மனசுக்குள்ள அது இருக்கத்தான் இருக்கு. இருக்குதா மீனா? உண்மையா சொல்லண்டி. இருக்குதுன்னா சரி மன்னிப்பு கேட்டு போயிடுறேன். அடாடா, இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம். சாரி. சரிம்மா, அன்னைக்கு நான் உங்க வீடு ஏறி வந்து பேசுறது உனக்கு எதனா மனசுல கஷ்டமா இருந்தா மனசுல எதுவும் வச்சுக்காத, ஓகேவா? ஓகே மீனா, சூப்பர், முடிஞ்சு. சூப்பர். ஆக்சுவலா இவங்க ஒரு சூப்பர் அம்மா, ஒரு 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 நல்ல கேரக்டர் இவங்க. ரொம்ப பெருமையா இருக்க. ஏன்னா என் லைஃப்ல நான் ஏதோ அவசரப்பட்டுட்டு டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஆகி போச்சு. ஸோ என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிற பதட்டத்திலே இருந்தவங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஆனால் உங்க காதல் எப்படின்னு தெரியல, இவங்க காதல் சூப்பர் காதல். 10 வருஷத்துக்கு அப்புறம் நிக்கிறாப்ல மனைவிக்காக. ரொம்ப நிக்கிறான் மீனா. ஆமா, ரொம்ப நிக்கிறான். மீனா மூஞ்ச பார்த்து சொல்லண்டி. முந்தா நாள் நடந்த சண்டே கூட வானவே வானாமா இவன் எனக்காக வாழ்டின்னு வாழ வச்சிருக்கேன் சார். இது இந்த 10 வருஷத்துல 10,000 தடவை வந்திருக்கு வார்த்தை. ஆனா என்ன விட்டு என்னைக்கும் அவளும் போனது கிடையாது, நானும் விட்டு. யாரால? என்னால. நீ வாதா இருப்ப, என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒட்டி எடுத்துன்னு போயிடுமா அம்மா வீடு. வா இங்க வந்து உட்காரு, மேலதான் உன் வீடு, இது என் வீடு. அம்மா வீடுன்னு போக கூடாது. வாழ்க்கையில 42 வருஷம் ஆகுது. அடி இதவருங்க அடிச்சு தையல் போட்டுக்கிறான் புருஷன். ஓ, ஆட்டோ ஓட்டுறத தவிர இதுவும் செய்வார் அவரு. நக்கல்யா அவனுக்கு. ஆனா இந்த சென்னை இந்த மனசுல ஒண்ணு வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்றப்ப சென்னைக்காரங்களை சொல்லுவாங்க. அதாவது கோவம்னா கோவமா இருப்பாங்க, பாசம்னா பாசமா இருப்பாங்க. ரெண்டுலயுமே பாசாங்க இருக்காது. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா, இது முதல்ல சொல்லிடக்கூடாது. வெளியில இருந்து நமக்கு ரொம்ப ரஃபா தெரியாது. மீனாவை பிடிக்காதுன்னா மீனாவை பிடிக்காது, மீனாவை பிடிக்கும்னா அவனே போக சொன்னாலும் நீ போக கூடாது. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. சூப்பர், நீங்க பெரிய ஆளு ப்ரோ, கலக்குறீங்க.